Hey guys, I'm Gautham. Welcome to DIGITEK Gadgets. இன்னைக்கு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட்டோட பை லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 பீட்டா XP Vega Neo. இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து செம்மையாக இருக்குது. AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் டேப்லேயே வந்து ப்ளூடூத் காலிங் வந்து பண்ண முடியும். ஆன் ஸ்க்ரீன் டயல் பேட் இருக்குது. இன்பில்ட்டாக வந்து மைக் அண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களால் ஹெல்த் ட்ராக்கிங்லாம் வந்து பண்ண முடியும். ஹார்ட் ரேட் மானிட்டர், SpO2 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் வந்து மானிட்டர் பண்ண முடியும். 100+ ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி விதவிதமாக வந்து மாற்றிக்கலாம். நல்லா ஒரு பிரைட்டான டிஸ்பிளே, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 60 Hz. ஒன்ஸ் இந்த வாட்ச் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 7 days வந்து பேட்டரி லைஃப் வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்பர் 2 கிளீனிங் ப்ரஷ். எல்லாத்தோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ப்ரஷ் இருக்கும், சோப்பை தொட்டு தேய்க்கும் போது சில டைம் வந்து சோப்பு அதிகமாகிடும், இல்லாட்டி வந்து கம்மியாயிரும். ஸோ பாத்திரத்தை வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கிளீனிங் ப்ரஷ் வந்து இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக வந்து பாத்திரத்தை தேய்க்க முடியும். கீழே வந்து ப்ரஷ் இருக்கும், மேலே வந்து மூடி கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி சோப் டிஸ்பென்சர், அதாவது விம் லிக்விட் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஸோ ஒரு டைமும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது லிக்விட் வந்து சின்ன ட்ராப்ஸ் வழியாக வந்து கீழே வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அழகாக வந்து பாத்திரத்தை தேய்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான செல்ஃப் டிஸ்பென்சிங் கிளீனிங் ப்ரஷ் வந்து உங்களோட கிச்சனில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3 vlogging kit. இது ஒரு செமையான ப்ராடக்ட்டு. மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே vlogging பண்ணுறாங்க, யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கேஜெட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரே கிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைபாடு அண்ட் தென் மைக்கு, LED லைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு அழகாக உங்களால் வீடியோ எடுக்க முடியும். எல்லா விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸும் ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 711 ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைபாடை ஃபோல்டு பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து யூடியூப் பண்ணுறீங்க, vlogging பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு vlogging கிட்ட வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நம்பர் 4 சாக்ஸ் ஹேங்கர். இது ஒரு செம சாட்டிஸ்ஃபைங்கான வீடியோ. ஷர்ட்டோட ஹேங்கர் எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து துணி காய போடுற கிளிப் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து ஜிப் டைஸ் மூலிமா வந்து கட்டுறாங்க. ஒரு ஹேங்கருக்கு பார்த்தீங்கன்னா 3 to 5 வந்து கிளிப்பை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சாக்ஸை வந்து வாஷ் பண்ணி அழகாக வந்து இதில் தொங்க விட்டுக்கலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். கம்மியான ஸ்பேஸில் நிறையா சாக்ஸ் வந்து உங்களால் வந்து வைக்க முடியும். நம்பர் 5 DIGITEK. இது ஒரு போர்ட்டபுள் ஹேண்ட்ஹெல்டு RGB லைட்டு. ரொம்பவே பிரைட்டாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லைட்டு கொடுக்க முடியும். ஒரு சைடு மட்டும்தான் வந்து லைட் எரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். Type-C USB கேபிள் மூலிமா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குட்டியான ஒரு டிஸ்பிளே இருக்குது. குட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு மினி ட்ரைபாட் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற இடத்துல நீங்கள் வந்து அப்படியே நிற்க வச்சுக்கலாம். பில்ட்-இன் மேக்னெட் இருக்குது. ஸோ கையில் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. அழகாக வந்து மெட்டல் சர்ஃபேஸில் ஒட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டை வந்து நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் இல்லாட்டி வந்து ப்ராடக்ட் வீடியோ எடுக்கிறீங்க, யூடியூப் வீடியோ எடுக்கிறீங்க, ஃபேஷன் ஷூட்டு, பார்ட்டி ஷூட்டு, வெட்டிங் ஷூட்டுக்கெலாம் வந்து அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். கலர், டெம்பரேச்சர், உங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யூடியூப் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கீங்க, சினிமாவில் ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த லைட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்பர் 6 மெட்டா குவெஸ்ட் ப்ரோ. இது ஒரு அட்வான்ஸ்டான VR டிவைஸ். பயங்கரமான இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மெட்டா குவெஸ்ட் ப்ரோவால் வந்து கொடுக்க முடியும். ஸோ முன்னாடி இருந்த வெர்ஷனை விட இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஐ ட்ராக்கிங் இருக்குது, ரீசைசபிள் ஸ்க்ரீன் இருக்குது. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களால் வந்து டாஸ்க்கை வந்து ஆர்கனைஸாக பண்ண முடியும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து மெசேஜ் பண்ணிக்க முடியும், வீடியோ கால் பேசிக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹேண்டை வச்சு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்.
உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரை கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங்கில் ஒருத்தவங்க சொல்லித்தராங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்களோட அவதாரை வந்து பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து லெசன்ஸை லேர்ன் பண்ண முடியும். சிப்செட் பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon SR2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1832x920. இன்பில்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256 GB வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் வந்து 12 GB. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 2 to 3 hours வரைக்கும் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறையா விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்குது. VR கேம்ஸ் வந்து நீங்கள் விளாட்லாம், மூவி பார்க்குறது அண்ட் நிறைய விதமான VR வீடியோஸ்லாம் வந்து பார்த்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். நம்பர் 7 Elgato ஸ்ட்ரீம். இது ஒரு அட்வான்ஸ்டான ஸ்ட்ரீம் கண்ட்ரோலர். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு வேணுன்ற ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டிஜேவாக இருப்பீங்க, இல்லாட்டி வந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பீங்க, கிராஃபிக் டிசைன் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைமும் நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்க ஷார்ட்கட்ஸை வந்து போயிட்டு தேடி கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் வந்து வச்சுக்கிட்டு டக்குன்னு உங்களால் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண முடியும். ஸோ மேக்னெட்டிக் ஸ்டாண்டை வந்து கொடுத்துருக்காங்க. USB கேபிள் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். விண்டோஸ் அண்ட் மேக் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸோட பை லிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.